ஹாய் எவ்ரிபடி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் 3ஆம் திருப்புதல் தேர்வு 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 1 மார்க் கொஸ்டின் நம்பர் 8 பார்க்க போகிறோம். 5,7 3, B மற்றும் 6,6 என்பன ஒரு கோட்டமைந்தவை எனில் Bயின் மதிப்பு. ஸோ இது ஒரு கோட்டமைந்தவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து Bயோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது முக்கோணத்துடைய 3 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ABC அப்படிங்கிற ஒரு 3 புள்ளிகள் இதுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு கோட்டமைந்தவைன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த முக்கோணத்துடைய பரப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0 தான் இருக்கும். ஸோ அதை போட்டோம் அப்படின்னா பியோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கிடச்சிரும். ஸோ முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு 0. முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன? முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஈக்குவல் டு 1/2 இன்று x1 x2 x3 திரும்பவும் x1 y1 y2 y3 திரும்பவும் y1. ஸோ இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக இதை அப்ளை பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். x1ஓட வேல்யூ 5, x2ஓட வேல்யூ 7ன்னு போட்டக்கூடாது. அது y1. அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இருக்கிறது x வேல்யூ, ரெண்டாவது இருக்கிறது y வேல்யூ. ஸோ 5x1 7 y1 3x2 b y2 இதில் 6x3 இன்னொன்று 6 தான் இருக்குது, அது y3. இந்த வேல்யூவை அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபார்முலாவை முதல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஈக்குவல் டு 1/2 இன்று x1ஓட வேல்யூ 5, x2ஓட வேல்யூ 3, x3 6, திரும்பவும் x1ஓட வேல்யூ தான் 5. ஸோ y1ஓட வேல்யூ 7, y2 b, y3ஓட வேல்யூ 6, திரும்பவும் y1 7. இதுக்கப்புறம் இந்த 5ஐயும் bயையும் பெருக்கணும், 3ஐயும் 6ஐயும் பெருக்கணும், 6ஐயும் 7ஐயும் பெருக்கணும். ஸோ 1/2 இன்று 5ஐயும் bயையும் பெருக்கணும் 5b ப்ளஸ் 3 18 ப்ளஸ் 6 42. இது ஒரு லைன் முடிஞ்சிருச்சு. ஸோ மைனஸ் அதுக்கப்புறம் 7ஐயும் 3ஐயும் பெருக்கினா 21 ப்ளஸ் பியையும் 6ஐயும் பெருக்கினா 6b ப்ளஸ் 6 30. ஸோ இதிலிருந்து இந்த 1/2 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா எவ்வளவு? 60. ஸோ 5b ப்ளஸ் 60 மைனஸ் 21ஐயும் 30ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 51 ப்ளஸ் 6b. இதில் 60லேருந்து 51 கழித்தோம் அப்படின்னா எத்தனை? 9. ஸோ 5bயையும் 5bலேருந்து 6bயை கழிக்கணும். ஏன்னா இதில் மைனஸ் இருக்கா? ஸோ இந்த மைனஸ் உள்ளே போச்சு அப்படின்னா 60லேருந்து 51 கழிக்கணும், b டேர்மை தனியாக கழிக்கணும். ஸோ 5b மைனஸ் 6b மைனஸ் b. ஸோ மைனஸ் b ப்ளஸ் 60லேருந்து 51 கழிச்சா 9. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு 1/2 இன்று மைனஸ் b ப்ளஸ் 9ன்னு கிடைக்கும். இப்போ ஸோ இது ஒரு கோட்டமைந்தவை அப்படிங்கிறதுனால இந்த முக்கோணத்துடைய பரப்பு ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தோம். ஸோ இந்த 2 இந்த பக்கம் போச்சுது அப்படின்னா 0 இன்ட்ரு 2ஆக மாறும். ஸோ இது 0 ஆயிரும். ஸோ மைனஸ் p ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இதில் b மட்டும் இந்த பக்கம் வச்சோம் அப்படின்னா மைனஸ் b ஈக்குவல் டு ப்ளஸ் 9 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகையில் மைனஸ் 9. நமக்கு பியோடைய வேல்யூ தான் வேணும். ஸோ மைனஸால் வகுத்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ b ஈக்குவல் டு 9. ஆன்சர் b ஈக்குவல் டு 9.